என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸோட விஷயங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்போ யூனிட் தெரிஞ்சுது, வேரியபிள் தெரிஞ்சுது, டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம். என்ன பேசிக்காகவே இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியும். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னா என்ன கேட்குறேன். டெம்பரேச்சர்னா என்ன சொல்லுவீங்க? டெவலப் ஹீட். வேற மெஷர், அவ்வளோதான். டெம்பரேச்சர்ன்றது என்னன்னு சொல்றாங்கன்னா மெஷர் ஆஃப் ஹீட். மெஷர் ஆஃப் ஹீட்னா ஜூல் சொல்லலாம். அப்போ ஹீட் சொல்ல மெஷர் த ஹாட்னஸ், மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அதான் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். நம்ம புரிதலுக்காக விஷயத்த சூடாக இருந்தாலும் டெம்பரேச்சர் தான், சில்லுன்னு இருந்தாலும் டெம்பரேச்சர் தான். சரியா? அடுத்தது Q. Qனா எனர்ஜி. Qனா எனர்ஜி. அது என்ன எனர்ஜி அப்படின்னா, அது என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அது ஹீட் எனர்ஜி. அதான் எனக்கு ஹீட் எனர்ஜி. அந்த ஹீட் எனர்ஜி காரணம் என்ன அப்படின்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அதான் ஹீட்னா யாராவது டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா it is a energy due to temperature. Energy due to temperature difference. But heat na energy due to the temperature difference. Say W na energy due to potential difference. Energy due to potential difference. Potential na guide. Yeah, H போடுறது X போட்டுக்கலாம். ஏன்னா H தான் பிக் சொல்றோம்ல. இது வந்து potential difference. சரியா? புரியுதா உங்களுக்கு? டெம்பரேச்சர் என்ன சொல்றோம்? measure of hotness or coldness. heat என்ன சொல்றோம்? energy due to temperature difference. work na energy due to potential difference. At energy na energy within the system due to temperature difference. ஒண்ணே ஒண்ணுதான். இந்த within the internalனால within the system அவ்வளவுதான். அப்ப இன்டர்னல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா புரிஞ்சுக்கணும்னா amount of heat within the system. அதுவும் ஹீட் தான். இன்டர்னல் ஹீட்டும் ஒண்ணுதான். இன்டர்னல்னா amount of heat within the system. எனர்ஜி சொல்லலாம். இல்லாட்டி amount of heat சொல்லலாமா? amount of heat within the system. அப்படியே அதிகம் due to temperature difference. சரியா? அடுத்து என்தால்பி. அடுத்து என்தால்பி. என்தால்பினா என்ன? என்தால்பினா அதுவும் எனர்ஜி தான். it is a heat energy. heat energy. என்தால்பினா என்ன? the heat energy. இல்லாட்டி amount of பேசுங்கப்பா. heat. மூணு பேரோ 4 பேரோ கோரஸ்ல வரணும். கோரஸ்ல வந்தீங்கன்னா தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்பதான் சிங்க் ஆகும். நான் பாட்டு தனியா பேசிட்டு வச்சுக்க, நீங்க 4 பேர் என்ன பண்ணுவீங்க? யார் பத்த பிள்ளையோ தனியா ஹீட்டும் ஒர்க்கும் இன்டர்னல் ஒர்க்னா எனர்ஜி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரியா? இதுனா ஹீட் எனர்ஜி வரணும். heat energy due to temperature difference and flow work. சரியா? அப்ப temperature difference and flow work.
இப்போ Hக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U plus PV. இது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால வர ஹீட் வந்து U, ஃப்ளோ ஒர்க்னால வருது PV. சரியா? ஃப்ளோ ஒர்க்னா பிரஷர் வால்யூம் சேர்ந்தா ஃப்ளோ ஒர்க். என்தால்பி இஸ் த ஹீட் கண்டென்ட். என்தால்பினாலே ஹீட் கண்டென்ட் தான். Enthalpy is the heat content. Heat content due to temperature difference மட்டும்னா என்னது? அதான் internal energy. புரியல? அதாவது heat content, amount of heat content due to temperature difference மட்டும்னா அது பேரு internal energy. Temperature difference flow workனா அது enthalpy. இப்போ ஃப்ளோ ஒர்க்னால வர எனர்ஜிக்கு பேரு இது புதுசா டெல்டா டி வந்து ஹீட் எனர்ஜினா ஃப்ளோ ஒர்க்னால வர எனர்ஜிக்கு பேரு அது பேரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. ஃப்ளோ ஒர்க்னால வர வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. சரியா? அப்ப இப்படி சொல்லலாம், ஹீட் கண்டென்ட் டியூ டு டெம்பரேச்சர் மட்டும் அது ஹீட் எனர்ஜி. ஹீட் கண்டென்ட் டியூ டு ஹீட் எனர்ஜி அண்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜினா என்தால்பி. ரெண்டு வருதா? ஹீட் எனர்ஜி அண்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஹீட் கண்டென்ட் டியூ டு த internal energy and external energy. ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் இவ்வளோ ஆழமாக யாரும் தர மாட்டாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாலே நமக்கு வந்து சப்ஜெக்டில் வேற லெவலில் மிஸ்ஸாக போயிடும். சரியா? அடுத்தது ds கொடுத்தோம். என்தால்பி வந்து dq by t. இது என்னன்னா amount of amount of heat energy per unit rising temperature. இது வந்து மேல வந்து heat energy-யா amount of heat energy required per unit rising temperature. temperature rise பண்ணாலோ per unit rising கூட கேட்கலாம். அது change in temperature per unit per unit temperature. சரியா? என்ன dq by t amount of heat energy per unit rising temperature இல்ல falling temperature வச்சுக்கலாம். கம்மியானாலும் என்ட்ரோபி மாறும், அதிகமானாலும் என்ட்ரோபி மாறும். சரியா? per unit temperature. அப்ப இது சொல்லலாம். இல்லாட்டி என்ட்ரோபி எப்படி சொன்னான்னா degree of randomness அப்படினா என்ன? degree of disorderedness சொல்லலாம். அப்படினா என்ன அப்படினா disorderedness அப்படினா என்ன அப்படினா ஒழுங்கற்ற தன்மை. ஒழுங்கற்ற தன்மை ஆர் ரேண்டம்னஸ். நான் வந்து பேசிக்கா நம்ம 6 விஷயம் தெர்மோடைனமிக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஹீட் ஃபங்க்ஷன் வந்து அது சிம்பிள் தான். g x plus ds. தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன x plus கிடையாது, x minus அது minus. சரியா? h equal to h minus d, f equal to u minus d. Both are energy functions. Okay? புரிஞ்சுதா? 8 விஷயம் கரெக்டா தெளிவா தெரியும். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 விஷயம் கற்றுக்கிட்டேன். 8 இப்போ இது ஒரு 8. மொத்தம் கவுண்ட் டவுன் போட்டுகிட்டே வா. 10 + 8 + 8. ஸோ 26 completed.